ஹலோ யோஸ். இன்னைக்கு இந்த பதிவில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2025 தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து ரெண்டு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து ஃபார்ம் டி, அதாவது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி கோர்சஸ்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தென் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் ஃபார் உமனுக்கு வந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிடுவோம். டைப் பண்ணினா இங்கே ஃபர்ஸ்ட் இடத்துல வருது பாருங்க, செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net பாருங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட அட்மிஷன் பேஜ். இங்கே பிஎம்சி பேராமெடிக்கல் கோர்ஸ் சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நர்சிங் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதுக்கான பாஸ் ப்ரொடெக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அடுத்து நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து பாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து நியர்லி ஒரு 61 பேஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை 7th வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் ஃபார் உமனுக்கு வந்து ஜூலை 7th லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து 300 rupees ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 17th உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. பட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 7th வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் மட்டும்தான் இந்த இதில் வந்து வரும், டிப்ளமா இதில் அப்படி சொல்லிட்டு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. பிரைவேட் காலேஜஸ் எதுவுமே வராது, கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட இன்பர்சன் நீங்கள் அப்ளிகேஷன்ஸில் அப்பியர் ஆகும் ஒரிஜினல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக காலேஜ் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் எதாவது இது பண்ண முடியாது. இதில் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே இருக்குது, நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 7th வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி எப்படி ஃபில் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க, இந்த மெரிட் லிஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. தென் ஆன்லைன் கவுன்சிலிங் சிங்கிள் விண்டோ ப்ரொசீஜரை பற்றி சொல்லியிருக்காங்க. தென் செலெக்ஷன் மெத்தட், இது செலெக்ஷன் அட்மிஷன் சொல்லியிருக்காங்க. தென் சீட்ஸ் எவ்வளோ, டியூரேஷன் ஆஃப் கோர்சஸ் என்ன, ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனெக்ஷன்லேருந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணுவோம். ஜென்ரலாக நம்ம சொல்கிற எக்ஸர்சைஸ் கோட்டா எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட நீங்கள் அட்டெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் என்ன, இங்கே கண்டிப்பாக இந்தியனாக இருக்கணும், கண்டிப்பாக நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெளியே அதர் ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த நேட்டிவிட்டி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? தென் இது வந்து ஒன்லி ஃபார் உமன் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், டிப்ளமோ இன் நர்சிங் கோர்சஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஜெண்டர் கேண்டிடேட் வந்து இன்கேஸ் நீங்கள் ஃபீமேலாக இது பண்ணி ஐடி கார்டில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இதை அப்ளை பண்ணலாம் போட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 17 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. December 31st 2025 15 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் தான் கேண்டிடேட் மஸ்ட் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இருக்கணும் அது ஒன்று சொல்லியிருக்காங்க. தென் ஹையர் ஸ்டடீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும், அதுதான் வந்து வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜியாக இருக்கணும். சரிங்களா? அவங்க இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். தென் வெக்கேஷனலில் வந்து நர்சிங் வந்து நீங்கள் எடுத்துருந்தீங்கனாலோ இல்லை ஃபவுண்டேஷன் சயின்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அவங்க எலிஜிபிள். சரிங்களா? தென் அது இல்லாமல் 10th அதான் வெக்கேஷனலில் சரிங்களா சொல்லிட்டாங்க இந்த கேண்டிடேட்ல எலிஜிபிள் சொல்லிட்டு. தென் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சம் கோர்ஸ் வந்து டிப்ளமா கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்எஸ்சி பாஸ் ஆகி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தா மட்டும் அது எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. தென் மினிமம் வந்து ஓபிசி வந்து 40% ஆஃப் வந்து மார்க்ஸ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நார்மல் பாஸ் ஆகிருந்தா போகும். தென் நார்மலைசேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களோட மார்க்ஸ் வந்து எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் மெடிக்கல் செலெக்ஷனில் எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ வழக்கமாக சொல்கிறது தான் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இதில் தேவையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. 6th to 12th வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து கொடுத்துருவோம். நேட்டிவ் சர்டிஃபிகேட் வேணும், ஆதார் கார்டு சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், தென் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேணும். சரிங்களா? தென் ஹெச்எஸ்எஸ்சி மார்க் ஷீட் வந்து வேணும். இதுதான் ஜென்ரலாக சொல்கிறது. எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தென் மெரிட் லிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஒரு மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4. சரிங்களா? இதுதான் டிவைடட் பை 4 போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ். இதில் எக்ஸப்ட் இங்கிலீஷ் தமிழை தவிர மீது எல்லாமே உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து 400 மார்க்ஸ்க்கு வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா?
அதுதான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சிங்கிள் விண்டோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சாய்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் விண்டோவில் தான். இதில் உங்களுக்கு வந்து என்ன தமிழ்நாடு கவர்மெண்டோட ரிசர்வேஷன்ஸ் படி தான் உங்களுக்கு வரும், அதையும் சொல்லிட்டாங்க. தென் எந்தெந்த காலேஜஸ் இருக்கு சொல்லிட்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் கம்பல்சரி ஃபீஸ் வந்து சொல்கிறேன், ஃபீஸ் வர சொல்லல, பின்னாடி மேபி கொடுத்துருக்கலாம், அனெக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இது வந்து எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டாக்கான ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கேட்டகரி தனித்தனி ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டேஜ் அது இன்னும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுன்னு பார்த்துக்கோங்க. அதான் பேஜஸ் அதிகமாக இருக்கு. தென் இதுதான் நம்பர் ஆஃப் சீட்ஸ், எவ்வளோ காலேஜஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக கவர்மெண்ட் காலேஜஸ் 25 காலேஜஸ் வந்து இருக்கு. அதுக்கான ஃபீஸ் அதுக்கான சீட்ஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் சொல்லி ஒவ்வொரு காலேஜஸ்லையும் இருக்கு. டோட்டலாக உங்களுக்கு வந்து 2060 சீட்ஸ் வந்து டோட்டலாக இருக்கு, சரிங்களா? இந்த டிப்ளமா கோர்சஸ்ல. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லவே இல்லை, இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஆக்சுவலி எதுலையுமே இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து டிப்ளமா கோர்ஸ். சரி, இது அப்ளை பண்ணுறது சொன்னீங்கன்னா இதில் போர்ட்டல் நார்மலாக நம்ம வந்து இதில் பேராமெடிக்கல் பார்த்தோமே அதுலேயே மாதிரி தான் டிப்ளமோ கோர்ஸ் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கிளிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடி தென் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அகாடமிக் டீட்டெயில்ஸை தென் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஃபர்தர் ப்ராசஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? தென் அடுத்து அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபார்ம் டிக்கு இல்லை, சரி ஃபார்ம் டி இல்லை, ஃபார்ம் டி தான், டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, சரிங்களா? டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஒன்லி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு மட்டும்தான் இது, சரிங்களா? செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது, சரிங்களா? சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஜூன் 17 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜூலை 7 வந்து லாஸ்ட் டேட்டு, சரிங்களா? இதுக்கான எலிஜிபிலிட்டி இது எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த ப்ரௌச்சர்ஸில் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், மேக்ஸிமம் அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஆக்சுவலாக ஃபார்ம் டியோட டூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து படிக்கணும். தென் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்க. அதே நீங்கள் வந்து போஸ்ட் என்ட்ரி கோர்சஸ்னால் தான் இந்த ஃபார்ம் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் கோர்ஸ். நீங்கள் ஆல்ரெடி 2 இயர்ஸ் வந்து பேச்சுலர் ஃபார்மசி முடிச்சிருந்தீங்கன்னா, சரிங்களா? 2 இயர்ஸ் அகாடமிக் ஸ்டடி 1 இயர் ரெண்டு இன்டர்ன்ஷிப் வந்து சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? நீங்கள் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நார்மலைசேஷன் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? தென் நார்மலைசேஷன் பார்த்துக்கோங்க. தென் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபார்ம் டியில் வந்து இதுவாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபார்மஸுக்கு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கான மார்க் நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன காலேஜஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் டோட்டலாக வந்து சென்னை சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் டோட்டலாக 37 காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கு, சரிங்களா? இந்த இதுக்கு ஃபார்மசி டிக்கு. தென் ஃபார்ம் டி இது பேச்சுலர் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் பண்ணுறவங்களுக்கு வந்து டோட்டல் 9 காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஃபார்ம் டி வந்து, சரிங்களா? இந்த காலேஜ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு, நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து, சரிங்களா, லாஸ்ட் டேட்டு ஜூலை 7 வந்து லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கு. எல்லாம் 1 by 1 பொறுமையாக செக் பண்ணி அப்ளை பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. நீங்களா செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு தகவல் வேணா கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.